என்ன சமைக்க போறோம்? மந்தி குக்கிங். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் நானே வெங்காயம் கட் பண்ணனும். ஓகே, வெங்காயத்தை கட் பண்ணுறோம். ஃபிஷ்கும் இந்தாடா தண்ணி ஊத்துறேன். நான் வந்து 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேங்க, பாஸ்மதி ரைஸ். இப்போ வந்து 4 கப்பு ரைஸ், 1 கப்பு ரைஸுக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றணும். ஊற வச்சுருக்கேன், தண்ணியை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இது வந்து அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து சட்டியில் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மசாலா. மல்லி, ஜீரகம், மிளகு, காஞ்ச எலுமிச்சை, பூ, ஜாதிக்காய், சுக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி, அதாவது ட்ரை ஃப்ரை பண்ணி அரைக்கணும். ட்ரை எலுமிச்சை மட்டும் இல்லை, ஓகேவா? இதெல்லாம் போட்டு அரைக்கணும். ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மந்தி மசாலா, 1.5 ஸ்பூனு சால்ட்டு, பட்டரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு, வினிகர் 1.5 ஸ்பூனு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 1.5 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பின்ன அதில் தடவி விடுங்க. சிக்கன்லாம் நல்லா தடவி விட்ருங்க. ஆனியன், பச்சை மிளகாயை நல்லா தாளிச்சிடுங்க. தாளித்ததுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணணும். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா எகெயின் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. இதை குக் பண்ணுற கேப்பில் நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா சேர்த்துடுவோம். மஞ்சத்தூள் இப்போ சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணேன். இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் முன்ன சொன்ன மாதிரி 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் வாட்டர் சேர்க்கணும். நான் ஒரு 8 கப்பு வாட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 8 கப்பு வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன்லாம் வெளியில் எடுத்துட்டு நம்ம தனியாக ஃப்ரை பண்ணணும். கண்ணாடி எல்லாம் போய் படிக்குது. நான் சட்டையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். போதும்ல? மூணு பீஸ்
கொஞ்சமாக கலர் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரைஸை தம்மில் போட்டுருங்க. தம் வந்து 15 மினிட்ஸ் அப்படின்னு தம் போடுங்க. இங்கே ஆயிடுச்சாம்மா பாரு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறம் வெளியில் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தென் எகெயின் ஃப்ரை பண்ண சிக்கனை மேலே வச்சுட்டு ஒரு சார்கோல் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கீ ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்கோல் டேஸ்ட் வரும். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தம் போடுங்க. இதாயிடுச்சு. வீடியோ எடுத்தே ஃபோன் பேட்டரி போச்சு. இது ஒரு கைப்பிடி அது ஒரு கைப்பிடி கூட அப்புறமா வீடியோலாம் ஆட் பண்ணிக்கிறேன் பாஸ் பண்ணி. ஓகே தானே? சூப்பரா இருக்குதா? செமையா இருக்கா? மந்தி ரெடி.